அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்டு சுவாலஜி பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான முக்கியமான டாப் 50 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸ் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டாப் 30 5 மார்க் கொஷின்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸை பார்க்கலாம், வீடியோ லிஸ்ட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் மினிமம் கொஸ்டின் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் இது படித்தா நான் எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ண முடியுமா, இது மட்டும்தான் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது எல்லாமே முக்கியமான கொஷின்ஸு. நீங்கள் படிக்கக்கூடிய கொஷின்ஸோடு இதையும் ஆட் பண்ணிங்க. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப முக்கியமானது புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின், சரிங்களா? அதனால் புக் பேக் கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். ஆல்ரெடி நம்ம லெசன் வைஸாக முக்கியமான கொஷின்ஸ்னு அப்லோட் பண்ணோம். அது வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து முக்கியமானதாக லெசன் வைஸாக 2 மார்க்கு 3 மார்க்கு அண்டு 5 மார்க்ஸ் எல்லாமே ஒரு 5-6 கொஷின் இந்த மாதிரி தான். மொத்தத்தில் ஒரு லெசனுக்கு 10 கொஷின்ஸ் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் அந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எல்லாமே படிக்கல அப்படின்னா ப்ளேலிஸ்ட்டில் வீடியோஸ் இருக்குது. 11th and 12th பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும். அதில் 12th சுவாலஜி அண்டு பயோசுவாலஜி அப்படின்னு சொல்லி டைட்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ரீசெண்டாக கூட நம்ம அப்லோட் பண்ணோம், வீடியோ லிஸ்ட்டில் கூட நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே மினிமம் கொஸ்டின், சரிங்களா? இதில் ஒரு சில கொஷின்ஸ் புதுசாக இருக்கும். அந்த மாதிரியான கொஷின்ஸும் நீங்கள் வந்து படிச்சிங்க. நீங்கள் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், வெளிக்கருவுதல் மற்றும் உட்கருவுதல், எக்ஸோகேமி அண்டு ஆட்டோகேமி அப்படிங்கிறது. அதே போல் பப்ளிக் எக்ஸாம் கொஷின்ஸும் நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். அந்த கொஷின்ஸ் எல்லாமே டாப் 100 அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். அதே லிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக டாப் 100 கொஷின்ஸ்னு எது இருக்கோ அது எல்லாமே பப்ளிக் எக்ஸாம்ஸில் கேட்ட கொஷின். அதுக்கடுத்து ஆம்பி டோக்கி, அதுலேயே நிறையா இருக்குது அந்த பாக்ஸில். டெலிடோக்கி இந்த மாதிரிலாம் இருக்கும். எது உங்களால் படிக்க முடியுதோ அதை படிச்சிங்க. அதுக்கடுத்து தற்சிலைவு, அப்போலைசிஸ் அப்படின்னு சொல்கிறது. இழப்பு மீட்டல் திறன், இங்கிலீஷ் மீடியம் அதை வந்து நோட் பண்ணல, அது வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து படம் வரைந்த பாதம் குறி அப்படிங்கிறதுல விந்து செல் அண்டர் செல்லோட அமைப்பு, சரிங்களா? ஓவியம் அண்டு எக்ஸெல்லோட ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்துங்க. விரிவாக்கம் தருங்க, எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச், ஹச்சிசிஜி, ஹச்பிஎல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஒரு 2 லெசன்ஸில் இந்த மாதிரி இருக்குது, அது எல்லாமே படிச்சிருங்க. இன்ஹிபியன் என்றால் என்ன, அதோட பணி, இங்கிலீஷ்லேயும் அதுக்கு பேர் வந்து இன்ஹிபியன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதனால் அதை வந்து பார்த்துங்க. அதுக்கடுத்த கொஷின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெர்மியோஜெனிசிஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் வேறுபாடு, ஸ்பெர்மியோஜெனிட்டிஸ் ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் டிஃப்ரென்ஸு. அதுக்கடுத்து மறை விந்தகம், கிரிப்டோகிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பனிக்கூட துளைப்பு, ஆம்னியோசென்டோசிஸ், விந்துகுழல் தடை, வாசக்டமி. இது எல்லாமே 3வது லெசன்ஸில் இருக்கும். 5லேருந்து 9 வரைக்கும் பார்த்திங்கன்னா 2வது லெசனு, 3லேருந்து 13 வரைக்கும் பார்த்திங்கன்னா 10லேருந்து 13 வரைக்கும் பார்த்திங்கன்னா 3வது லெசன். கிரந்தி ஆர் மேகப்புன்னு சொல்லுவோம், சிவிலிஸ். அதில் நோய்கள்லாம் ஒரு சில இது கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கோ அதெல்லாமே படிச்சிருங்க. வாய்க்கருத்துறை மாத்திரை பார்த்திங்கன்னா ஓரல் கான்ட்ராசெப்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது. அதுக்கடுத்து 4வது லெசனில் பார்த்திங்கன்னா வெயினரோட கருதுகோள், சரிங்களா? வெயினர்ஸ் தேரின்னு இருக்கும், அதெல்லாமே பார்த்துருங்க. அதுக்கடுத்து மரபுக்கால் வழி தொடர் படம், அதை வச்சு நமக்கு 1 மார்க்ஸ் கேட்கலாம் அல்லது 2 மார்க்ஸ்லும் கேட்கலாம். பெடிகிரி அனலைசிஸ், அந்த ட்ராவை கொடுத்துட்டு அது என்ன, மேல்னா என்ன ஃபீமேல்னா என்ன, அந்த மாதிரி நம்ம கொஷின்ஸ் வந்து கேட்கலாம். அதுக்கடுத்து குறுக்கு மறுக்கு கடத்தல், கிறிஸ் ஜீன் டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து பேட்டோ சின்ட்ரோம், 13 ட்ரைசோமி, சரிங்களா? இங்கிலீஷ்லையும் பேட்டோ சின்ட்ரோம் தான், அதை வந்து பார்த்துங்க. 18வது கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா தலாமிசிமியாங்கிறது என்ன அப்படின்னு படிச்சிருங்க. அதுக்கடுத்து 5வது லெசனில் வந்தீங்கன்னா வேறுபடுத்துக வார்ப்புரு இழை குறியீட்டு எழுது, புக் பேக் கொஸ்டின் தான். டிஃபரன்ஸ் பிட்வீன் லீடிங் ஸ்டாண்டு கோடிங் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து இணைப்பு மூலக்கூறு, கனெக்டிவ் மாலிகூல் அப்படிங்கிற என்னென்னு படிச்சிருங்க. பொருளற்ற குறியீடு, நான்சென்ஸ் கோடான் அப்படிங்கிறது. ஓப்ரான்ஸ்னால் என்ன. அதுக்கடுத்து மருந்திய மரபணுவியல், ஃபார்மகோஜெனிசிஸ், இது வந்து அந்த பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம், அதில் பாருங்கள். அதுக்கடுத்து 6வது லெசனில் பார்த்திங்கன்னா எச்சோ உறுப்புகள், வெஸ்டிகல் ஆர்கன்ஸு, திடீர் மாற்ற கோட்பாட்டின் சிறப்பு பண்பு, மியூட்டேஷன் தேரி, அதோட கேரக்டர்ஸ் படிச்சிருங்க. மிகை இனப்பெருக்கம் அல்லது அளவற்ற இனப்பிறப்பித்தல் திறன், ஓவர் ப்ரொடெக்ஷன், அப்படி இல்லை அப்படின்னா ப்ரிடிகவிட்டி ஆஃப் ப்ரொடெக்ஷன். அதுக்கடுத்து பெறப்பட்ட பண்புகள் மரப்படுத்துதல் கோட்பாடு அப்படின்னா தேரி ஆஃப் அக்யூர்டு கேரக்டர்ஸ்னு இருக்கும், அதை வந்து படிச்சிருங்க. அதுக்கடுத்து 7வது லெசன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா 7, 8 இது வந்து ரெண்டுமே மிங்கில் இருக்கும். ஃபஸ்ட்டு பயாலஜி புக்ஸ் வந்து பார்த்து எடுத்துகிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பியூர் சயின்ஸில் அந்த லெசன்ஸ் வந்து மாறி இருக்குது, இருந்தாலும் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க. அந்த ஃபஸ்ட்டு 28, 29 பார்த்தீங்கன்னா 8வது லெசனில் இருக்கும். நிணநீர் முடிச்சு இம்யூனோகுளோபின், லிம்ப் நோடு இம்யூனோகுளோபின் தான் இங்கிலீஷும், அதை பார்த்துங்க. அதே போல் ஹெமட்டோபயோசிஸ், இதுவும் பாக்ஸில் போட்டிருக்கிறதும் அது பார்த்துருங்க. முக்கியமாக 7வது லெசன் வந்து படிக்கிறப்ப நோய்களை பற்றி உங்களுக்கு எது படிக்க முடியுமோ இதுதான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. ஏன்னா
ஒரு சில டைம் வைரஸ் பாக்டீரியா அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. நான் 5 மார்க்ஸ் சொல்லும்போது அதான் சொல்லியிருப்பேன். அதனால் அது எல்லாமே படிச்சிருங்க. அதுக்கடுத்து கெனாபினாய்டுகள் அதை பற்றி படிச்சிருங்க. அதுக்கடுத்து 8வது லெசனில் பார்த்தீங்கன்னா திரவ நோய் தடைக்காப்பு ஹியூமரல் மீடியேட்டட் இம்யூனிட்டின்னா என்னென்னு படிச்சிருங்க. அதுக்கடுத்து 9வது லெசன்னா உயிரிய தீர்வு பயோ ரெமிடியேஷனு, தொழில்துறை ஆல்கஹால் இண்டஸ்ட்ரியல் ஆல்கஹால், எஸ்சிபி சிங்கிள் செல் ப்ரோட்டீன்னா என்ன, இடியோனெல்லா சக்கையன்சிஸ் இது புக் பேக் கொஸ்டின் தான். இடியோனெல்லா கூட இருக்கிறதும் படிச்சிருங்க. அதுக்கடுத்து 10வது லெசன் வந்தோம் அப்படின்னா இன்டர்ஃபெரான்னா என்ன, அதுக்கடுத்து உடலச்சல் இனச்சல் மரபணு சிகிச்சை வேறுபாடு சொமாட்டிக் அண்டு ஜெர்மலைன் தெரப்பி, அதுக்கடுத்து தண்டு செல் சிகிச்சை ஸ்டெம் செல் தேரி, குருதிரன் ஒலிகோ பொட்டன்சி அப்படிங்கிறது அதை படிச்சிருங்க. அது வந்து பாரு நீங்கள் வந்து அது எல்லுன்னு மீனிங் பண்ணிக்காதீங்க, ஒலிகோ பொட்டன்சி. அதுக்கடுத்து 11th லெசன் வந்தோன்னா மண்ணின் பனி பண்புகள்னு இருக்கும். அது 5 மார்க் கொஸ்டினு பனிகள் அது படிச்சிருங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சாயிலு. அதுக்கடுத்து ஜே மற்றும் எஸ் வடிவ வளைவு இது வந்து புக் பேக் கொஸ்டின் தான். ஜே அண்ட் எஸ் ஷேப் கர்வு. பிறப்பு மற்றும் இறப்பு விதம் இதுவும் புக் பேக் கொஸ்டின் தான். நட்டாலிட்டி மோட்டாலிட்டி அப்படிங்கிறது. யூரி தெர்மல் ஸ்டீனோ தெர்மல் இதுவும் புக் பேக்கு தான். லாஸ்ட்டாக 12, 13வது லெசன்ஸ் இருக்குது தெரியுங்களா, அதில் எது உங்களால் படிக்க முடியுமோ எல்லாமே படிச்சிருங்க. எல்லாமே ஈஸி தான். அதனால் அதில் கொஷின்ஸ் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நமக்கு க்ரியேட்டிவான கொஷின்ஸ் கிரியேட்டிவ்னா ஸ்டூடெண்ட்ஸே ஆன்சர் பண்ணுற மாதிரியான ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே அதுலேருந்து தான் கேட்பாங்க. அதனால் அது எல்லாமே பாருங்கள். செந்தரவு புத்தகம் ரெட் டேட்டா புக்கு, புவிக்கோளின் நுரையீரல் லங்ஸ் ஆஃப் பிளானட்டு, பெருந்திரள் மரபற்று போதல் மாஸ் எக்ஸ்டிங்ஷன்ஸ் அப்படின்னு இருக்கும். விரிவாக்கம் தருங்க சிஎஃப்சி பிஏஎன் ஏக்யூஏ. இந்த சிஎஃப்சி ஒரு டைம் பிஏஎன்னும் பப்ளிக் எக்ஸாம்ஸில் ஒரு டைம் கேட்டாங்க. அதுக்கடுத்து மிகை உணவூட்டம் அப்படின்னா என்ன படிச்சிருங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அமிலமொழி ஆசிட்ரைன் அப்படின்னா என்ன அந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. மோஸ்ட்லி இது எல்லாமே முக்கியமானதாக தான் கொடுத்துருக்கு. இது மட்டுமே படிக்காதீங்க, நீங்கள் புக் பேக் கொஷின்ஸ் இது எல்லாமே பாருங்கள். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்கறதுனாலே இன்னும் அது நான் சொல்கிறதுல முழுசாக கவனிக்க மாட்டேறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் வீடியோவிலே சொல்லிடுவேன். புக் பேக் கொஸ்டின்ஸ் இது எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.